எழுதி வச்சுக்கோங்க, புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றே கணித்த சாட்டின்னு பல பேர் அன்னைக்கு சொல்லுவீங்க. இன்னொரு ஒரு மாசத்துல விஜய் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட உடனே பல பேர் வெளியேறுவான். பல பேர் வந்து தன்னுடைய சமூக வலைதளங்கள் எழுதுவான், நான் எவ்வளவு செலவு பண்ணேன், இவ்வளவு வேட்பாளரா, நீங்க சாதி அடிப்படையில் கொடுக்குறீங்க, நீங்க வந்து மத அடிப்படையில் கொடுக்குறீங்க, நீங்க பணத்தை பார்த்து கொடுக்குறீங்க, புசியாமத்துக்கு பணத்தை கொடுத்து சீட்டு கொடுத்துருக்கீங்க. இப்படி பல குளறுபடிகள் தாவேக்களை உருவாக்குறதுல நீங்க பாருங்க உருவாகும். ஏற்கனவே ஒரு வேட்பாளர் இருந்தாக்கா நீங்க அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க. அவர் எந்த வேட்பாளர் நின்னுக்கிறாரு? ஏன்னா ஒரு போராட்டம் நிக்கல. இப்ப சாய்சாரனா நிக்கிறாருனாக்கா வேற, நீங்க நேரியமா நிக்கிறாருன்னா வேற, புரியுதா? அவர் வந்து இது மாதிரி எந்த வேட்பாளர் நிக்கிறாரு, என்ன மாதிரி அவரும் புதுசாக தான் வந்து அவர் எப்படி நீங்க செக் பண்ணீங்க? காசு இல்லாம அவர்கிட்ட பார் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அடுத்து கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இதை வந்து நம்ம ஒப்படைச்சிடும் ஐயா. மரியாதையோட வைக்கிறோம்.